வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி. உருளைக்கிழங்கு அப்பளக்கூட்டு. இது வத்த குழம்புக்கு சூப்பரான காம்போங்க. அது மட்டும் இல்லை, சப்பாத்தி பூரிக்கு கூட இது செம்ம டேஸ்டியான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். ரைஸில் குழந்தைங்களுக்கு இதை ரைஸில் போட்டு நெய் போட்டு பிசைஞ்சு கொடுக்கவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இப்போ நம்ம கிச்சனுக்கு போகலாம். இந்த கூட்டுக்கு நம்ம கடலைப்பருப்பும் சிறுபருப்பு, அதாவது பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா, அது ரெண்டும் தான் எடுக்க போகிறோம். ஒரு கப்பில் 3/4 கப்பு கடலைப்பருப்பு, 1/4 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கங்க. அதில் ஃபஸ்ட்டு 3/4 கப்பு கடலைப்பருப்பு என்ன பண்ணுவோம், ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு 40 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வைங்க. ஆனால் பாசிப்பருப்பை இப்போ ஊற வைக்க வேண்டாம். நம்ம அதை வேக வைக்கும் போது டைரெக்டாக சேர்த்துக்கலாம். இல்லைன்னா பாசிப்பருப்பு ரொம்ப ஊறிச்சுன்னா ஒரு மாதிரி வழவழப்பாயிடும். அப்படி இருந்தால் கூட்டு டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ நல்லா ஊறிடுச்சு, கடலைப்பருப்பு நல்லா ஊறியாச்சு. இப்போ நம்ம 1/4 கப்பு பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துடலாம். ஸோ ரெண்டும் சேர்த்து, எப்பயுமே இந்த பருப்பு வகைகளை நீங்கள் வேக வைக்கும் போது அப்படியே பருப்பு மலர்ந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் கூட்டோ சாம்பாரோ எது செஞ்சாலும் அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கையும் இந்த பருப்போடையே சேர்த்து வேக வச்சுடலாம். நான் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதுனால 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். சின்னதாக இருந்தால் 3 கிழங்கு. ஆனால் நல்லா சுத்தமாக மண்ணெல்லாம் இல்லாமல் வாஷ் பண்ணிவிடுங்க. கழுவிட்டு கூடவே ஊற போட்டுக்கலாம். ஒரே ஒரு வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, ஒரு தக்காளி சும்மா ரஃப்பாகவே கட் பண்ணி போட்டுக்குங்க. பூண்டு சாப்பிடாதவங்க பூண்டை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது கூடவே உருளைக்கிழங்கு 2 கிழங்கு எடுத்திருக்கேன் நான். அதையும் நம்ம பருப்போடையே சேர்த்து வேக வச்சிடலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 1 pot ரெசிபி மாதிரி ஈஸியாக செஞ்சிடலாம். நல்லா உருளைக்கிழங்கு கழுவி அதில் போட்டாச்சு. இப்போ நம்ம குக்கர் மூடிட்டு 2 விசில் வச்சா போதும். ஏன்னா கடலைப்பருப்பே நல்லா ஊறியாச்சு. பாசிப்பருப்பும் சட்டுன்னு வெந்துடும், கிழங்கும் சட்டுன்னு வெந்துடும். அதனால் 2 விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சரி, இந்த குக்கர் விசில் வரத்துக்குள்ளே நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் ஒன்று அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகா, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 4 கருவேப்பிலை. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சும்மா கொரகொரப்பாக 1-2 அரைச்சிப்போம். சமையல் அதிக சுவையாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்க நீங்கள் எல்லாரும் என்னை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த என்னுடைய ஸ்பெஷல் செந்தூர் மசாலாஸ் இப்போ உங்களுக்காக தயாராக இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தரமான பொருட்களை கொண்டு ட்ரெடிஷ்னல் கிரைண்டிங் ப்ராசஸில் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி உங்களுக்காகவும் நானும் என்னுடைய குழுவும் சேர்ந்து செஞ்சுருக்கோம். அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போது ப்ரெஷர் குக்கர் மூடி ஓப்பன் பண்ணியாச்சு. கிழங்கும் கரெக்டாக வெந்திருக்கு. இப்போ இந்த கிழங்கை மட்டும் தனியாக எடுத்துட்டு மேலே இருக்க தோலை உரிச்சிட்டு கையிலே இப்படி 1-2 உடச்சி விட்டுடுங்க. பருப்பு பார்த்திங்களா, ரொம்ப குழையாமல் நல்லா மலர்ந்து வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் நான் 1 டீஸ்பூன் அளவு செந்தூரோட டிஃபன் சாம்பார் பொடி அது சேர்க்குறேன். நம்மளோட டிஃபன் சாம்பார் பொடியை எந்த கூட்டு வகைகள் கூட நீங்கள் சேர்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க சாம்பார் பொடி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்மளோட டிஃபன் சாம்பார் பொடி சேர்க்கும் போது அதோட ஃப்ளேவர் ரொம்ப டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே நம்ம அரைச்சி வச்சு அந்த தேங்காய் விழுதையும் சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நம்ம உடச்சி வச்ச உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதையும் கலந்து விட்டு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க. ஒரு 2 நிமிஷம் கொதி வந்தால் போதும். ஸோ இது கொதித்து வர்றதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இதை அப்படியே பக்கத்தில் மாற்றி வச்சுட்டு தாளிப்பை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் நெய்லையும் தாளிக்கலாம், எண்ணெயிலையும் தாளிக்கலாம், அது உங்கள் விருப்பம். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம். இது 2 பொரிஞ்சு வந்தோடனே ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை. இவ்வளோதான் தாளிப்புக்கு தேவை.
ஸோ இந்த தாளிப்பு ரெடி ஆகினோன்னே பக்கத்தில் 2 நிமிஷம் கொதி வந்தால் போதும்னு சொன்னேன். ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். இந்த தாளிப்பு அப்படியே எடுத்து நம்மளுடைய கூட்டில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டா நம்ம கூட்டு 90% ரெடி. இப்போ முக்கியமான ஐட்டம் என்ன, நம்மளோட ஹீரோ, இந்த கூட்டோட ஹீரோவே அப்பளம் தான். ஒரு 7-8 அப்பளம் நீங்கள் பொரித்து வச்சுக்கோங்க. நல்லா பொரித்த அப்பளத்தை இதை மாதிரி ரொம்ப நொறுக்கக்கூடாது, அப்படியே 1-2 கொஞ்சம் பெரிய பெரிய துண்டங்களாகவே இப்படி உடச்சி வச்சுக்கோங்க. உடச்சி வச்சுட்டு ஃபைனலாக அந்த அப்பளத்தை அது மேலே போட்டு நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு, இதுக்கு மேலே நீங்கள் கொதிக்க வேண்டாம், ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த அப்பளம் போட்ட பிறகு இந்த கூட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் வரும் பாருங்கள். அடடடடா அப்படி இருக்கும். ஃபைனலாக கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் தூவி நல்லா கலந்து விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு அப்பள கூட்டு அருமையாக ரெடி ஆகிடுச்சு. வத்த குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். இல்லை ரைஸில் போட்டு பசஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். சப்பாத்தி பூரி கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோடு மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.